ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா வேலிப்படத்தலாங்காயோட மருத்துவ குணத்தை பார்க்க போகிறோம். இந்த மருத்துவ குணம் என்னென்னா, இந்த காய் பொரியலாக சாப்பிடும்போது இருமல் கட்டுப்படுது. நம்ம இயற்கையாகவே மருத்துவ குணம் இந்த காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையும் நம்ம தண்ணியில் நல்லா போட்டு அலசிட்டு பாவக்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இதை எந்த ஒரு காயுமே கட் பண்ணிவிட்டு அலசக்கூடாது, அலசிட்டு தான் கட் பண்ணணும். அதனால் முதல்லையே தண்ணி நல்லா ஊற்றி அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு பாவக்காய் மாதிரி ரெண்டாக கட் பண்ணணும். நம்ம நார்மலாக பொரியல் பண்ணுற மாதிரி தான் இந்த காயும் பொரியல் பண்ண போகிறோம். ஆனால் இதோட மருத்துவ குணம் ரொம்ப அதிகம். இது வேலியிலேயே நம்மளுக்கு நிறைய பக்கம் கிடைக்கிது. இது ரொம்ப வேல்யூவான காய் தான். ஆனால் நம்ம இது யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த காலத்தில் இது பாட்டி வைத்தியத்துக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நல்லா அலசிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அதில் பால் மாதிரி வரும். அந்த பாலெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவைங்கிறது 2 தடவை நல்லா அலசிக்கலாம். வெளியில் அதிகமாக பூச்சி அந்த மாதிரியெல்லாம் உட்காந்துருக்கு செடி மேலே, காய் மேலே எல்லாம் நல்லா சுத்தமாக அலசிட்டு தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் கட் பண்ணுற மாதிரி அந்த காயை ரெண்டாக கட் பண்ணி உள்ளே விதை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற விதையை எடுத்துக்கலாம். பாவக்காய் மாதிரி உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும். அது ரொம்ப கசப்பாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் விதை. இது மாதிரி இருக்கிறத நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பாவக்காயே இல்லை மற்ற காய்கறி எப்படி பொடிசாக இருக்குமோ அது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய் ரொம்ப வேல்யூவானது. இந்த விதை நல்லா பஞ்சு மாதிரி வரும். பெருசாகி முத்துனதுக்கப்புறம் வெடிச்சது அப்படின்னா பஞ்சு போல் இருக்குது. அது நல்லா காற்றுல பறந்து வருங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கும் அந்த பூ பார்க்குறதுக்கு. அந்த பஞ்சு இந்த விதையிலேருந்து தான் செடி உருவாகுது. இப்போ நம்ம இந்த பொரியலை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எப்பவும் போல் நார்மலாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய், தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் விளக்கல்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடானதே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஆனால் எண்ணெய் இதுக்கு அதிகமாக ஊற்றி எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தோம் அப்படின்னாத்தான் இது ரொம்ப கசப்பாக இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய். எங்கள் வீட்லேயே தென்னை மரம் இருக்குது. அதுலேருந்து காயை எடுத்து உடைச்சி காய வச்சு எண்ணெயை ஆட்டி தான் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்திகிட்ருக்குறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நல்லா கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டு எண்ணெய் காஞ்சிச்சு நல்லாவே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது. தேங்காய் எண்ணெயும் போது இந்த மாதிரி நல்லா வெள்ளையன்னு நிறைய வருது பாருங்கள். கடுகு பொரிஞ்சிருச்சு. நல்லாவே 1-2 பொரியாமல் இருக்குது. அதுவும் பொரியுது. நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உளுந்தம் பருப்பும் போட்டுக்கலாம். எனக்கு உளுந்தம் பருப்பு பிடிக்கலை. அதனால் நான் கடலைப்பருப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொரியுது. நல்லா பாருங்கள் இவ்வளோ பொரியாக வருதுன்ட்டு நல்லா எண்ணெய் மொட்டை வருது. எண்ணெய் தேங்காய் இந்தனால கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூடவே காரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகாய் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது குழந்தைகளுக்கு குடிக்கணுங்கிறதுனால காரம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. வெங்காயம் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் நல்லா தண்ணி ஊற்றாமல்
எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அந்த இதில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிற நம்ம வேலிப்படுத்தலாம் காயை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய் வந்து நல்லா நம்ம அதிகமாக சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி வந்து சளி இருமல் வந்து வருங்க. இந்த சளி இருமலுக்கு வந்து இந்த காய் வந்து பொரியலாக பண்ணி கொடுக்கும்போது அந்த இருமல் வந்து ரொம்ப கட்டுப்படுங்க. ஒரு தடவைங்க 2 தடவை கொடுக்கலாம். இல்லை இருமல் வந்தால் மட்டும்தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு எப்போல்லாம் இந்த காய் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து சமைச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அது இயற்கையாகவே வந்து சளின்றது இருமலை வந்து கட்டுப்படுத்தும், வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக. இந்த மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா நாங்களே வீட்டில் ரெடி பண்ணினது. எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து கொஞ்சமாக இந்த பொங்கலுக்கு வாங்கக்கூடிய மஞ்சள் வந்து செடியாக வாங்கிட்டு வந்தோம். அது வந்து 1-2 தான் வாங்கிட்டு வந்து அதை அப்படியே நெட்டி வச்சுருந்தோம். அது வெட்டி வச்சதில் நிறையா மஞ்சள் வந்து வளர்ந்துருச்சுங்க. அந்த மஞ்சளை காய வச்சு இதை பறித்து எடுத்து நல்லா வேக வச்சு காய வச்சு திரும்ப வந்து பவுடராக பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ வந்து சமையலுக்கு நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண மஞ்சத்தூள் தான் ரெடி பண்ணுறோம். ஆர்கானிக்கான பொருளாக தான் யூஸ் பண்ணணுன்றதுனால வீட்டிலே ரெடி பண்ணி பண்ணுறோங்க. இப்போ இந்த காய் வந்து நல்லா வதங்கட்டும். இது உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டேன், மஞ்சத்தூளும் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. நல்லா எண்ணெயிலேயே வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாவக்காய் பொரியல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சுவையோடு இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து எல்லோரும்